இங்கே இந்த பிஏ வந்து எல்லா நகையும் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக மனோஜும் வராங்க. வந்த உடனே என்னடா அது வீடு பூட்டி இருக்கு, யாரும் வீட்டில் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆனால் வீடு வந்து ஓப்பனில் இருக்கு, யார் வந்திருக்கா என்னன்னு தெரியலையே, அது இல்லாமல் சப்பனும் எதுவுமே காணும் வெளியே, ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் வந்து பயந்துட்டே போகும்போது கரெக்டாக அந்த பியும் எல்லா தங்கத்தையும் எடுத்துகிட்டு வெளியிலும் வரான். வந்த உடனே இங்கே மனோஜுக்கு இது பார்த்த உடனே டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் வந்து கத்துறாரு. அப்போ இங்கே வந்து அந்த பிஏக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. என்னடா பண்ணுறது, இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணால் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணுறான்னா அந்த மனோஜை போட்டு பயங்கரமாக வெளுன்னு வெளுத்து இந்த பியை வந்து ஓடி வந்துடுறான். கரெக்டாக கீழே முத்தும் வராது. வந்த உடனே என்னடா அது எவனோ ஒருத்த மாஸ்க் போட்டு ஓடி போகிறான், யாராவது அது நம்ம வீட்டிலேருந்து வரான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து ரொம்ப கோவமாக அவனை ஓடி போய் பிடிக்க போகிறாங்க. ஆனால் பிடிக்க முடியல, எப்படியாச்சும் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து துரத்திட்டே போகிறாரு. பட் இருந்தாலும் பிடிக்கவே முடியல. அப்போ தான் இங்கே வந்து முத்து வந்து லைட்டாக கைப்படுற அளவுக்கு பிடிச்சோன்னே அந்த நகை எல்லாமே ஸோ முத்து கையிலே மாட்டுது. என்னடா இது ஏதோ புது நகையாக இருக்கே, மீனா வர ஏதோ நகை வாங்க போகிற அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை அந்த நகையோது சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு ஓகே அவன் என்ன அவனை அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போது நம்ம நகை கிடச்சிருச்சுல நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து வீட்டுக்கும் போகிறாங்க. போனேன் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே, எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், அதுவும் இல்லாமல் வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச நேரமாக பார்த்து வந்திருக்கான், அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் யோசிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு போகும்போது அங்கே மாணவ இடுப்பு வழியில் உட்காந்துருக்காங்க. டே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்குறாங்க. ஆப்புந்துங்க மனோஜ் டே எவனோட தள்ளி போட்டு போயிட்டான்டா, சரியான வலிக்குதுறான் டே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. டே ஏன்டா அவனுக்கு தேவை, அவனை பார்த்தல அப்பயே பிடிச்சி போட்டுருக்கலாம்ல, அதை விட்டுட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. டே நான் பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா எனக்கு சொல்லி இங்கே வந்து மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து டே உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, சரி வா ஏந்திரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து மனோஜை எழுப்பி ஸோ கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. வச்ச உடனே யார் என்ன பண்ணான்னு தெரியலையே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டில் யார் இல்லைன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக 3 பேருமே வராங்க. இங்கே ரோகிணி ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு இருக்காங்க. அந்த பிஏ கண்டிப்பாக இல்லைனாக்கி எடுத்திருப்பான், இப்போது நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, நம்ம கொஞ்சம் கூல் ஆகிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி வந்து ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது தான் இங்கே வந்து முத்து வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனாவும் கேட்டுட்டு இருக்காங்க. முத்து வந்து நான் வந்துட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த பேக்கில் இருக்கலாம் நம்ம நகையாக பார்த்துக்கோ சரி இங்கே வந்து முத்துவும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு மீனா வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆமாங்க இதெல்லாம் நம்ம நகை தான், நான் அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து என்ன மீனா சொல்லிட்டு இருக்கா, அப்போ இது இல்லாமல் நீ இப்போ எடுத்துகிட்டு நீ வாங்கிட்டு வந்து தான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து ஆமாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே மனது இடுப்போயில் அம்மா அப்பான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே சுதியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே முத்து வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்திருக்கான், அந்த திருடன் தான் போட்டு பயங்கரமாக வெளுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ஸோ மீனாக்கும் ஸ்ருதிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டுக்குள்ள திருடன் வந்தானா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே முத்து வந்து ஆமாம் மீனா நம்ம வீட்டில் திருடன் வந்திருக்கான், கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம் யாரோ சொல்லி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்ருதி வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து ஆமாங்க நம்ம வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு எப்படி தெரியும், அது இல்லாமல் மீனா எப்போவுமே ஒரு இடத்துல மறவேதான் சாவி வைப்பான், அந்த சாவி அங்கே தான் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு எப்படி தெரியும், அந்த கதவு கூட உடைக்காம தான் வந்திருக்கான், கரெக்டாக லாக் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கான், அப்படி வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக ரோகிணியும் வராங்க. வந்த உடனே மனோஜ் என்ன ஆச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து முத்து வந்து அது ஒன்றும் இல்லை பாரலாமா, அவனை இப்போ எவனோ போட்டு பயங்கரமாக வெளுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இதை கேட்டோன்னு ரோகிணிக்கு பதறுது. என்ன மனோஜ் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மனோஜ் வந்து ரோகிணி நம்ம வீட்டுக்குள்ளே திருட வந்திருக்கான், நான் வரதுக்கும் அவன் வெளில வரதுக்கும் கரெக்டாக வந்திருக்கு, என்னை போட்டு வெளுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ரோகிணி வந்து மனோஜ் உனக்கு ஒன்றும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அது அவன் திருடன் வந்தான், திருடவனை பிடிக்க போய் தான் அவன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரோகிணி வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளே, ஒருவேளை இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் வந்து முத்து எனக்கு ரோகிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து
ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி இந்த கரெக்டாக பார்த்து என்னங்க ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க என்னாச்சு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து முத்து வந்து வரலம்மா அவன் ஒரு விஷயம் சொன்னான் அதை நீங்கள் காதில் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து ஆமாங்க எப்படி அவனுக்கு அடிப்படிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ரோஹிணி வந்து அதான் எவனோ திருட வந்துட்டானுவேன் அவன் தான் இன்னும் அடிச்சுட்டு போயிருக்க மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து பாரலம்மா எப்படி பாடுறாமா இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து முத்து எனக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன பழகுகள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பாரலாம் மேலே சந்தேகமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்கும்போது இங்கே வந்து ரோஹிணி வந்து ஸ்ருதி நான் இப்போ எதுக்கு தேவலத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இல்லைங்க நீங்கள் எப்போதுமே ஹெல்ப் பண்ணாதவங்க திடீர்னு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி நான் உனக்கு அது வாங்கி தரேன் நம்ம இப்போயே கிளம்பி போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்களுக்கு சந்தேகம் வராமல் என்னங்க போனோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க ஏன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் 3 பேர் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க நீங்கள் தான் வெளியிலும் போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி யாரும் இந்த வீட்டில் போகவும் கிடையாது வரவும் கிடையாது கரெக்டாக இந்த மனோஜும் இப்போ தான் வந்திருக்கான் என் பின்னாடி தான் வந்தான் நானும் அவனை பார்த்துட்டு தான் வந்தேன் என்னடா அவன் சீக்கிரமாக வரான்னு சொல்லி நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் இவன் உள்ளே வந்த உடனே பயங்கரமாக அடி வாங்கி படுத்துட்டு இருந்தான் இவன் மேலே எனக்கு டவுட் இல்லை உங்கள் 3 பேர் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து வந்து இந்த ஒருத்தரை மட்டும் நம்ம சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க நம்ம 3 பேரையும் வச்சுட்டு இந்த விசாரணை பண்ணுவோம் சொல்லி முத்து வந்து யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்கிறாங்க இதை கேட்டுனா ரோகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எதுக்கு போலீஸ் முத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்து வந்து என்ன பண்ணலாமா நான் வெறும் போலீஸ் கூப்பிட்றதான்னு சொன்னேன் அதுக்குன்னு இப்படி பயந்தா இப்படி நீங்கள் ஒன்றும் பயப்படுறவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது நான் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ண சொல்ல போகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து கரெக்ட் முத்து அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி வந்து ஆமாம் இவ வேற கரெக்டு தப்புன்னு சொல்லிட்டு இருப்பா போலீஸ் வந்தால் நம்ம மாட்டிப்போமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி தலையை தொங்க போட்டுட்டு இருக்காங்க. இங்கே முத்து கன்ஃபார்ம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது இந்த பார்லாமாக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு நம்ம ஒன்று பேசும்போது இந்த பார்லாமா சைலண்டாக இருக்குன்னா ஏதோ ஒன்று இருக்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனசில் நினச்சிட்டு இங்கே மனசு வந்து அப்போ பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே மனசு ஏற்றிருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து இதான் கரெக்டான சாக்கு இவனை கூட்டிகிட்டு நம்ம எப்படியே ரூமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜ் என்னாச்சு வா உனக்கு மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி வந்து மனோஜை பிடிக்க பாருங்க. அப்போ வந்து முத்து வந்து பார்லாமா வெயிட் பண்ணுங்க போலீஸு வந்துடுவாங்க நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் ஒரு 5 நிமிஷம் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து என்ன முத்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணி வந்து இங்கே பாரு முத்து நான் தான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல சும்மா இது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்கிறது கண்டுக்காம முத்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து திருட வந்திருக்கான் அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டும் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் சரிங்க சார் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து பார்லாமா இன்னும் 5 நிமிஷம் வந்துடுவாங்களா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு என்னடா அவன் நம்மளே பார்த்து பேசிகிட்டு இருக்கான் நம்மளுக்காகவே போலீஸ் கூப்பிட்றான் போலியே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி தான் மனசு நினச்சிட்டு சரி முத்து நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி வந்து ரொம்ப தெனாவட்டா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து நான் கூப்பிட்டாச்சு நீங்கள் இப்படி கூப்பிடுங்களா நான் கூப்பிட போகிறது இல்லை முன்னாடியே கூப்பிட்டாச்சு வந்துடுவாங்க சரி முத்து வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.